வணக்கம். இன்றைக்கி நான் வந்து கோஸ் வடை செஞ்சுருக்கிறேன். இந்த கோஸ் வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். டீ டைமில் இந்த மழை நேரத்தில் இந்த மாதிரி சூடாக ஏதாவது ஒன்று சாப்பிடணுங்கும் போது இந்த மாதிரி கோஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாம். இது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். சூடாக செஞ்சு சாப்பிடுங்க. உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் மொறு மொறுன்னு இருக்கும். பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். உடம்புக்கு முட்டைக்கோஸ் நல்லது. குழந்தைங்க கேட்டால் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் செஞ்சு கொடுங்க. கடையில் வாங்குறதுக்கு வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். வாங்க, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோஸ் போண்டாவுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ கோஸ் எடுத்து நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக சிறுகி வச்சுருக்கிறேன். 1/4 கிலோ கோஸு. அதே மாதிரி 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் அதே காய் சிறுகரில் சிறுகி வச்சுருக்கிறேன். நான் இந்த மாதிரி காய் சிறுகரில் இதில் தான் சிறுகினேன். இந்த இதில் செருகினீங்கன்னா சரியாக இருக்கும். இது இல்லைன்னா நைஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலையும் போட்டுக்கோங்க, கட் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட மல்லித்தலை இல்லை. இப்போ இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொட்டியாச்சு. இதில் பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் கடலை மாவு சேர்க்க போகிறோம். வாயு தொல்லை இருக்காது. அதனால் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டுங்க. வாசனையே நல்லாயிருக்கும். இதில் ஒரு துண்டு இஞ்சி வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா சிறுகி வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். காரம் இன்னும் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 டீஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இன்னும் கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த நல்லா கையிலையே நல்லா கலந்துக்கணும். இப்போ பாருங்கள், கையிலையே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா அந்த வெங்காயமெல்லாம் உதிரியாக நல்லா மசிச்சு விட்டு இதிலேருந்து நம்ம இப்படி உப்பு போட்டு வைக்கும்போது நல்லா தண்ணி விடும். அதுக்கப்புறம் தான் நம்ம கடலை மாவு அரிசி மாவு சேர்த்துக்கணும். இஞ்சியும் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு நல்லது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு மெல்லிசாக வெங்காயம் இதே மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தையும் கோஸையும் இப்போ இது கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அதிலேருந்து தண்ணி விடும். அதுக்காக கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோம்னா அந்த உப்பு நம்ம போட்டுருந்து நல்லா பிசைஞ்சிருக்கிறதுனால அந்த கோஸு வெங்காயம் எல்லாத்துலேயும் தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம மாவு கலந்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இதில் வந்து 1 கப்பு, இது வீடியோ எடுக்க மறந்துட்டேன், வீடியோ எடுக்காமல் விட்டுருக்கிறேன். இதில் 1 கப்பு கடலை மாவு போட்டிருக்கிறேன். இந்த இதில் 1 கப்பு, அதாவது 1 கப்பு கடலை மாவுனா 1/4 கப்பு அரிசி மாவு இதெல்லாம் போட்டு நல்லா கையிலையே நல்லா மசிச்சு விட்டுக்கணும். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே தெளிக்க வேண்டாம். அதில் உள்ள ஈரப்பதமே நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். சுத்தமாக தண்ணியே ஊற்ற வேண்டாம். ரொம்ப ஈரப்பதமாக இருந்ததுன்னா கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. இப்படி நல்லா கையிலே பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதாவது 200 கிராம் கடலை மாவு, 50 கிராம் அரிசி மாவு போட்டிருக்கிறேன். 1/4 கிலோ கோஸு, 2 பெரிய வெங்காயம், அதுக்கு இது கரெக்டாக இருக்குது. இதில் கொஞ்சமாக ஆயில், காஞ்ச எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கே காய வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுங்க. ஊற்றுனீங்கன்னா நல்லா மொறுன்னு பொறுப்பாக வரும். 1 ஸ்பூன் இப்படி ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதே நல்லா சூடாக இருக்கும். அதனால் கரண்டிலே நல்லா கலந்துட்டு அப்புறம் பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரண்டியில் கொஞ்சம் சூடு இல்லாமல் நல்லா கையில் திருப்பி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். இப்போ ஆயிலும் நல்லா காஞ்சிடுச்சு. அப்படியே தட்டி போடுங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. காயிற வரைக்கும் அதிகமாக வச்சுட்டு அப்புறம் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்படி தட்டி போட்டால் நல்லா உள்ளே எல்லாம் வேகும். நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலை. அதில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே கடலை மாவும் அரிசி மாவும் கலந்தாச்சு. அடுப்பை மீடியமாக வச்சு வேக விடுங்க. ஏன்னா காய்கறியெல்லாம் போட்டிருக்கோம், கோஸ் எல்லாம் நல்லா வேகணும். அப்படியே ஒரு பக்கம் வேகட்டும். உடனே திருப்ப வேண்டாம். இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அதிகமாக வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு வெளியில் கருகிரும், உள்ளே வந்து வேகாது. அதனால் அடுப்பை மீடியமாக வச்சு வேக விடுங்க.
இந்த மாதிரி நான் போண்டாவாட்டம் நீங்கள் போடலாம். நான் கொஞ்சம் தட்டி தட்டி போட்டிருக்கேன். அப்போ நல்லா உள்ளே எல்லாம் வேகணும். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இதில் இன்றைக்கி சோடா போடல. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு சோடா கொஞ்சம் போடணுன்னா போட்டுக்கோங்க. நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதனால் காய்ச்சின எண்ணெய் ஊற்றினாவே போதும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கு சைடிஷாக வச்சுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம். இப்போ இன்னொன்று போட்டுக்கலாம். இன்னும் குட்டி குட்டியாக போண்டாவாட்டம் கூட நீங்கள் போடணும்னாலும் போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம்தான், எப்படி போடணுமோ அப்படி போட்டுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்பு, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே இது சைடிஷாக வச்சுட்டிங்கன்னா போதும். இன்னொரு பக்கம் இது பக்கம் வேகட்டும். அப்படியே இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒன்று பிச்சு காமிக்கிறேன். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். உள்ளே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். வெளியில் நல்லா மொறு மொறுன்னு, உள்ளே சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒன்று சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். சூடாக சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது தொட்டுக்க தேங்காய் சட்னியோ கார சட்னியோ வச்சு கூட நீங்கள் சாயங்காலம் நேரம் சைடிஷாக வச்சுக்கலாம். இல்லை சூடாக வைக்காமல் டீ போட்டு இது சைடிஷாக வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எல்லாம் செஞ்சு எடுத்தாச்சு. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.